ஹalleluya! ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வாங்க தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம் வாங்க என்று உங்களை வரவேற்கிறேன். அனுதின தியானத்திற்காக ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசியில உம்முடைய பிறப்பை ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிற இந்த நாட்களில் எங்களுக்கு தேவையான வெளிப்பாடுகளை கொடுக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஞாபகப்படுத்திக் கொள்ளும் போது நமக்கு முதல்ல தெரியக்கூடிய நபர் யாருன்னு சொல்லுங்க? அவரை பெற்றெடுத்த மரியாள். பெத்லகேம் என்னும் சின்ன கிராமத்துல இருந்த மரியாளை பார்த்த ஆண்டவர் அவங்களுடைய தாழ்மையை, அவங்களுடைய பரிசுத்தத்தையும், அவங்களுடைய கீழ்ப்படிதலையும், அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய பக்தியை, அந்த இருதய சுத்தத்தை, தேவனுடைய வசனங்களை, நியாயப்பிரமாணத்தை வாசித்து நியாயப்பிரமாணத்தின்படியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த நபரை பார்த்த ஆண்டவர் தன் காபிரியல் தூதனை அவங்களிடத்துக்கு அனுப்பி, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் இரட்சகராக இருப்பார் என்று சொன்னபோது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, பயந்துட்டாங்க, திகைச்சு போயிட்டாங்க. நான் புருஷனை அறியாதவளாக இருக்கிறேனே, இது எனக்கு எப்படி சாத்தியம் என்று ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இது தேவனாலே சாத்தியம் என்ற போது எக்ஸ்பிளனேஷன் அவங்க கேட்கலங்க, நம்பினாங்க, விசுவாசித்தாங்க. தேவனுக்கு எல்லாமே கூடும் என்கிற விஷயத்தை அறிந்த நபராக காணப்படுறாங்க. அந்த காலத்துல நிச்சயிக்கப்பட்ட பிறகு குறைந்தது 1 வருஷம் அளவுக்கு நிச்சயிக்கப்பட்ட மணமக்கள் தூர தூரமா இருக்கணும், ஒருவரை சந்திக்க கூடாது. அந்த வெயிட்டிங் பீரியட்ல ஏதாவது கரை காணப்பட்டால் அந்த பெண்ணை ஊருக்கு வெளியே கொண்டு சென்று அவங்க கற்களால் அடித்து, அவங்க தகப்பன் அவங்க முகத்துல துப்பி கொன்று போட வேண்டும். தான் திருமணம் ஆகாமலேயே நிச்சயிக்கப்பட்ட பிறகு இப்படியாக கர்ப்பவதி ஆனாங்க என்ற விஷயம் தெரிந்தால் அவங்களுக்கு அவ்வளவு பயங்கரமான மரண தண்டனை இருக்கு. ஆனால் தேவன் சொன்னதினாலே மரணத்தை தப்பு வைக்கிற ஒரு ஆண்டவரே, ஒருவேளை மறிக்க வேண்டி வந்தாலும் மறிப்பேன் என்பது போல அவங்க சொன்ன ஒரு நல்ல வார்த்தைங்க கவனிங்க. இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்தவனும் இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டா ஆண்டவர் நம்மை கூட தெரிந்து கொள்வார். அப்படின்னா அவர் நம்ம எல்லார் கர்ப்பத்திலும் உருவாக போவதில்லை. அன்றைக்கு அவங்க கர்ப்பத்தை விரும்பினாரு, இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை விரும்புகிறாரு. உன் இருதயத்திலே ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று, உன் வாழ்க்கையில ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் என்று, அவருடைய வல்லமையை உன்னை கொண்டு உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அப்போதும் இப்போதும் எப்பொழுதும் விரும்புகிறாரு. உத்தமன் யாராவது இருக்கிறானா? தாழ்மையுள்ளவன் இருக்கிறானா? நான் பயன்படுத்தக்கூடியவன் யாராவது இருக்கிறானா? அவருடைய கண்கள் இந்த பூமியை முழுவதும் கூட சுற்றி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அவருடைய பார்வையில விழுந்த மரியாளோடு அந்த வார்த்தைகளை சொன்னபோது அவங்க என்ன சொன்னாங்க என்று பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்துல சேர்த்து கொண்டா நமக்கு எவ்வளவு நல்லதா இருக்குங்க. இதோ நான் கர்த்தருக்கு அடிமை, இதோ ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன், இதோ ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியாய் எனக்கு ஆகட்டும்பா. அது எதுவானாலும் சரி, உங்க சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது.
கெத்செமனேல இயேசு கிறிஸ்து செய்த ஜெபம், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவது. இந்த பண்டிகை என்கிறோமே தவிர இந்த உலக ரட்சகரை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக ரட்சிப்பின் காரியத்தை செய்ய அவர் பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற நபர் அவருக்கு தேவையாக இருந்தது. மரியாளும் யோசேப்பும் கூட அந்த விதத்தில்தான் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர் பேசாமல் கீழ்ப்படினாங்க. அதனாலதான் அவங்க சாதாரணமான தம்பதிகளா இருந்த போதும் அவர்கள் உலக ரட்சகனை இந்த உலகத்தில் நமக்கு கொண்டு வர முடிந்தது. மரியாள் எது என்னவானாலும் தேவனுடைய வார்த்தையின் படியாக எனக்கு நடந்தால் போதும் என்று ஒரு தீர்மானம் செய்தாங்க. இந்த வருஷ கடைசியில் இருக்கிற நாம, புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க விரும்புகிற நாம ஒரு முறை நின்று பரீட்சித்து பார்க்கணும். தேவனே, இந்த வருஷத்துல உம்முடைய சித்தத்தை நான் செய்தேனா? உமக்கு பிரியமாய் நான் இருந்தேனா? உமக்கு பிரியமான காரியங்கள் செய்தேனா? நீர் விரும்புகிற நிலையில வாழ முடிந்ததா? உம்முடைய நாமத்தை தரித்த நான் உம்முடைய நாமத்துக்கு மகிமையை சேர்க்கிற வாழ்க்கையை வாழ்ந்தேனா, வெட்கப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ்ந்தேனா என்பதை பரீட்சித்து பார்ப்பது, மனஸ்தாபப்படுவது, துதியோடு நன்றியோடு நம்முடைய வாழ்க்கையை இன்னொரு முறை ரீடெடிகேட் செய்து கொண்டு, ஆண்டவரே, இது முதற்கொண்டு இன்றையிலிருந்து உம்முடைய சித்தமை என் பேரில் நிறைவேறுவதாக. நீர் என்ன சொல்லுவீரோ அதை நான் கேட்பேன், நீர் என்ன கேட்பீரோ அதை நான் செய்வேன். என்னை ரத்தத்தை கொடுத்து வாங்கினீர், கிரயம் கொடுத்து வாங்கினீர், உம் சாட்சியாக நான் வாழ்வேன் என்று ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற நாம, விசுவாசிக்கின்றோம் என்று சொல்லுகிற நாம ஆண்டவரோடு சொல்ல முடிந்தா தலைமுறைக்கும் ஆசீர்வாதமா மாறுவோங்க. உலக ரட்சகரை கொண்டு வருவதற்கு மரியாளை பயன்படுத்தினார். அந்த உலக ரட்சகர் செய்த சிலுவை தியாகத்தை, அவருடைய சிலுவையின் மூலம் கிடைக்கும் வெற்றியை, அவருடைய சிலுவை யாகத்தினாலே உண்டாகிற வெற்றியை அறிவிப்பதற்காக இன்றைக்கு உன்னையும் என்னையும் தெரிந்து கொள்ளுகிறார். ஏசாண்டவருடைய வார்த்தைகள் வாயினால் சொல்வது கிடையாது, வாழ்க்கையில காட்ட வேண்டும். ஆண்டவரை போல் வாழ்கிற வாழ்க்கைக்காக அவர் எதிர்பார்க்கிறார். அவரை போல பேசுகிற நாவுக்காக அவர் எதிர்பார்க்கிறார். ஆட்டோமேட்டிக்கா உங்க உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் வரும்போது உங்க வார்த்தைகள், உங்க சுபாவம், உங்க நடத்தை, உங்க ஆசைகள், உங்க விருப்பங்கள் எல்லாமே அவருக்கு இஷ்டமானதா, அவருடையதாக இருக்கும். உங்க உள்ளத்துல யார் இருக்காங்க? சாத்தான் இருக்கிறானா? சாத்தான் இருக்கிறாங்க உள்ளத்துலன்னு சொல்லுகிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லங்க, சாத்தானை துரத்தி விட்டேன், நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்காதவங்க இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவருக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்கலன்னா யார் இருப்பாங்க? நீங்க தான் இருக்கிறீங்க. உங்க இருதயத்துல உங்களை குறித்தே நீங்க யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்க பெருமையே பேசுகிறீங்க, உங்க விஷயங்களே பேசுகிறீங்க, உங்க இஷ்டமே செய்கிறீங்க. ரொம்ப வேதனைங்க இது. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்க இருதயத்துல கிறிஸ்து இருக்கணும், அவர் திட்டங்களை செய்யணும், அவருடைய எண்ணங்களால நிரப்பப்படணும், அவரை போல வாழணும். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததுமே இந்த ஜெபத்தை நம்ம செய்யணும். ஆண்டவரே, உம்முடைய அடிமை அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது. உம்முடைய அடிமை நான், உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமானவனாய் நான் இருக்க வேண்டும், உமக்கு பிரியமானவளாய் நான் இருக்க வேண்டும். என் இஷ்டங்கள் அல்ல, உம்முடைய இஷ்டமே என் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று நம்மை நாம ஒப்பு கொடுத்து கொண்டா, அவனுக்காகவே வாழ்கிற ஒருத்தன் தனக்கே பிரயோஜனமா இருக்க மாட்டான். உங்களுக்கு தெரியுமா, மற்றவங்களுக்காக வாழ கற்றுக்கொள்ளலாங்க. நமக்காகவே வாழ்கிறவர்களாக நம்ம இருந்தா நமக்கு நாமே நம்ம வாழ்க்கையை வெறுத்துருவோங்க, நமக்கு நம்மையே பிடிக்காம போயிடுங்க. உங்களை குறித்தே நீங்க யோசித்து கொண்டிருங்க, யாருமே உங்களை குறித்து யோசிக்க மாட்டாங்க. எப்ப பாரு உங்கள் சுயநலத்தை குறித்தே நீங்க யோசித்தால் இன்னொருத்தவங்க உங்க கஷ்டத்துல உங்களுக்கு ஏன் உதவி செய்வாங்க?
உங்களை குறித்து ஏன் யோசிக்க போகிறாங்க? நீங்க மற்றவங்களை குறித்து யோசிங்க, எல்லாரும் உங்களை குறித்து யோசிப்பாங்கன்னு சொல்லலாம். ஆமாங்க, நீங்க எத்தனை பேருக்கு உதவி செய்கிறீங்களோ அத்தனை பேரு நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு உதவி செய்வாங்கல்ல. ஆனா இன்றைக்கு மனுஷனை பாருங்க, சுயநலத்தால நிறைந்திருக்கிறாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த சிந்தை நமக்கு இருந்தா மற்றவங்களை குறித்து நாம யோசிப்போம். ஆண்டவருடைய காரியங்கள் ஆவலாக இருப்போம். எல்லாரும் தங்கள் சொந்த காரியங்களை பார்த்துக் கொள்ளுகிறாங்க தவிர இயேசு ஆண்டவர் காரியங்களை பார்க்க மாட்டாங்க என்று பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதியபடி தங்கள் சொந்த காரியங்களை பார்க்கிறாங்க. மற்றவங்க காரியங்களை பார்க்க மாட்டாங்க. அவங்க தேவனுடைய காரியங்களையும் பார்க்க மாட்டாங்க, மற்றவங்க விஷயமும் பார்க்க மாட்டாங்க. நான் எப்பொழுதும் சொல்லுவதுண்டு, JOY ஜாய் என்றால் ஜீசஸ் ஃபர்ஸ்ட். ஜே, உன் வாழ்க்கையில இயேசு ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடு. நீ செய்வதாக இருந்தாலும் நீ கொடுக்கிறதா இருந்தாலும் எதுவானாலும் அது இயேசுவுக்கு பிரியமா, அவருடைய சித்தமா என்று அவருக்கு முதல் இடத்தை கொடு. JO ஃபார் அதர்ஸ். அதன் பிறகு மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாம, மற்றவர்களுடைய மனசாட்சியை காயப்படுத்தாம, மற்றவங்களுக்கு தீமையாக இல்லாம, மற்றவங்களுக்கு வேதனையா இல்லாம, மற்றவங்களை குறித்து யோசித்து சில முறை தேவைப்பட்டால் உன் இஷ்டத்தை கட் பண்ணிக்கொள்ளு. நீ செய்கிற வேலைகள் உன் பார்வைக்கு நன்மையா இருந்தாலும் மற்றவங்களுக்கு அது தடையா இருந்தால் நிறுத்திடு. மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. And you, why? That's you. And you are last. லாஸ்ட் என்றால் போயிடும்படி இல்ல, கடைசியா வைத்துக்கொள்ளு. அடுத்ததா உன்னை குறித்து யோசி. அப்பொழுது உன் வாழ்க்கையில எப்பொழுதும் ஜாய் இருக்கும், எப்பொழுதும் சந்தோஷம் பொங்கி புரண்டு கொண்டிருக்கும். If you reverse it, YOJ என்றீங்கன்னு வைங்க, மீனிங்க இல்ல அதற்கு. அதற்கு தான் அநேகர் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல. அவங்களே விரக்தியாகி சில முறை சொல்லுவாங்க, எதுக்கு வாழ்கிறேனோ எனக்கே தெரியாது, எதுக்கு சம்பாதிக்கிறேனோ எனக்கே தெரியாது, என்ன செய்கிறேனோ எனக்கே புரியவில்லை, என்ன சாதித்தேன் என்று எனக்கே புரியவில்லை, எனக்கே தெரியவில்லை என்று சொல்லுகிறவங்க எத்தனையோ பேர் பார்க்கிறோம்ல. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் என்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்திலே செய்த வேலைகள் என்றைக்கும் அது நிலைத்திருக்கும், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். தனிப்பட்ட விதத்தில் உனக்கும் சகல விருத்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்றைக்கு நாம இந்த வார்த்தையை நம்முடைய ஜெபத்துல சேர்த்துக் கொள்ளுவோம். இதோ ஆண்டவரே, உமக்கு அடிமையானவன் அல்லது ஆண்டவரே உமக்கு அடிமையானவள், உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது. எந்த நாளுக்கு அந்த நாள் இன்றைக்கு உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் ஆக கடவது. எந்த நாளுக்கு அந்த நாள் அப்பப்பயோ தேவனுடைய சித்தம் ஒரு நாள் செய்தன்னா போதாதுங்க. ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நாளும் தெய்வ சித்தத்தில் நடந்தா ஆசீர்வதிக்கப்படுவோம், ஆசீர்வாதமாக இருப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, சொந்த சித்தங்களை செய்து நஷ்டங்கள் பட்டவர்களை, பிரச்சனைகளில் விழுந்தவர்களை, சிக்கல்களின் வளையங்கள்ல விழுந்த எத்தனையோ பேரை பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இஷ்டம் எங்கள் பார்வையில நலமாயிருந்தாலும் அது எங்களுக்கு தீமையை உண்டாக்கும் என்று ஒரு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரணம் என்பது போல எங்கள் விஷயமா நாங்கள் சுயநலமானவர்களா இல்லாமல் தெய்வ தீர்மானங்களை அறிவதற்கு, தேவ சித்தத்தை அறிய, தேவ சித்தத்தை செய்யும்படிக்கு விசுவாசத்தோடு எங்களை நாங்கள் அர்ப்பணித்து, ஐயா இயேசுவே, நீரே எங்களை உண்டாக்கினீர், நீரே உம்முடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கினீர், நாங்கள் சொத்து ஆகவே உமக்கு பிரியமானவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன்ல, நீங்களும் அனுப்புகிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. நீங்க அனுப்புகிற பிரைஸ் ரிப்போர்ட்ஸ்க்காகவும் தேவனை இவ்வளவு துதிக்கிறோம். டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க பெயரும் ஊரும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.